ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நபர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, ரிஷபலக்னத்திற்கு இந்த பதிவில் செவ்வாய் சனி கிரகத்தினுடைய 14 நாட்களில் அவங்க அம்சத்தில் சேரக்கூடிய பலனை பற்றி பார்க்குறோம். ஏன்னா ஒரே பாதசாரத்தில் குரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் 2 கிரகம் 2 கட்டத்தில் இருந்தாலும் 2 ராசிகளில் இருந்தாலும் அது ஒரு சண்டை போடுற பலனை கொடுக்குது, செயற்கை பலனை கொடுக்குது, கிரக யுத்தத்தை உண்டு பண்ணுது. அப்போ செவ்வாய் சனி அப்படிங்கிறது எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட 2 கிரகங்கள். இப்போ நமக்கு ரிஷபத்துக்கு 7ஆம் வீடு 12ஆம் வீடு செவ்வாயினுடைய வீடு. அதே போல் சனி மகரம் என்பது நமக்கு 9ஆம் வீடு 10ஆம் வீடு. தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்ற சனியும் 7-12 கூடிய செவ்வாயும் அவங்க ஒரே பாதசாரத்தில், அதாவது ஒரே கிரகத்தினுடைய நட்சத்திர பாதசாரத்தில் இருக்கிறதுனால 2ல் இருக்கிற செவ்வாய் 10ல் இருக்கிற சனி ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்தி நம்மளுக்கு என்ன பண்ணுறாருங்கிறத பார்ப்போம். இப்போ நமக்கு பேச்சு ஸ்தானம்ங்க. 2ஆம் இடம் அப்படிங்கிறது பேச்சு ஸ்தானம். அப்போ நம்ம பணம் சம்பாதிக்கிறதும் 2ஆம் இடம்தான், குடும்ப உறுப்பினர்களும் 2ஆம் இடம்தான். அப்போ நம்ம ஈடுபாடு இந்த 3 விஷயத்துலேயும் இருக்கும். அதில் நம்ம ரொம்ப ஒரு மாதிரி முயற்சி, ரொம்ப ஆர்வம், நம்முடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கும். பணம் நிறையா வரணும், அதுக்காக எப்படி திட்டமிட்டு உழைக்கிறது, இந்த சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்தில் நாம் ஒரு லீடிங் பர்சனாலிட்டியாக இருக்கணும். குடும்பம் நம்ம சார்ந்து வழி நடந்து வரணும், குடும்பத்துக்கு நன்மைகள் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி, ஒரு இராணுவ வீரனை போல் நம்மளுடைய ஒரு ஆதிக்க பலம். அது ஆதிக்கம்னு சொன்னால் உரிமையோடு ஆதிக்கம் கொண்டாடுறது, அந்த ஒரு துணிச்சலை வச்சுருக்கிறது தான் இந்த செவ்வாய். பேச்சுலேயும் அதை காட்டும். ஒரு உரிமையோடு அதட்டி பேசும், ஒரு உரிமையோட காரியங்களை செய்யும். பணம் கொடுக்குறதுலேயும் அப்படி தான். கொஞ்சம் முன்கோபத்தோடு பேசினாலும், கொஞ்சம் மாற்றி கீற்றி பொய்யை பேசினாலும் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு தன்மை தான் அந்த செவ்வாய் வச்சிருக்கு. அப்படிப்பட்ட செவ்வாய் நின்ற சாரம் புனர்பூசம் 2ஆம் பாதத்தில் வக்ரகதியில் வேற போகிறார். அப்போ குருவை போல் அவர் செயல்படுற அதே நேரத்தில் சனி கூட ஒரு கனெக்ஷன் பண்ணுறார். எப்படி? அந்த மிதுன ராசிக்கு 9ஆம் வீடான கும்பராசி, நம்மளுடைய லக்னத்துக்கு 10ஆம் வீடான கும்பராசியில் சனி கிரகமானது பூரட்டாதியில் 2ஆம் பாதத்தில் போகுது. அதுவும் குருவனுடைய நட்சத்திரம். அப்போ இந்த 2ஆம் பாதம் என்பது நம்மளுக்கு என்னத்தை தெரிவிக்குது அப்படின்னா, அம்சத்தில் ஒரே கட்டத்தில் 2 பேரும் சேர்றாங்கங்கிறத தெரிவிக்குது. புனர்பூசம் 2ஆம் பாதத்துக்கும் ரிஷப நவாம்சம்தான் அம்சம்தான், பூரட்டாதி 2ஆம் பாதத்துக்கும் ரிஷபாம்சம்தான். அப்போ நம்முடைய ரிஷபத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை என்பது குருவின் பாதசாரம் மூலமாக நமக்கு நடைபெறும்போது, இப்போ சனி இல்லாமல் நம்மளுக்கு தொழில் கிடையாது. 10ஆம் அதிபதி சனி தான். ஆனால் சனி நமக்கு டேலண்ட்டை கொடுக்குறாரு, பழக்க வழக்கத்தை கொடுக்குறாரு, நமக்கு ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகளை அறிமுகப்படுத்துகிறாரு. நம்முடைய திறமைகள், அறிவு சார்ந்த செயல் திட்டங்களை எல்லாம் அவர் தான் வழிவகுத்து கொடுக்குறார். 3ஆம் இடத்துல தான் சனியினுடைய பூச நட்சத்திரம், 7ஆம் இடமான விருச்சிக ராசியில் தான் சனியினுடைய அனுஷ நட்சத்திரம், 11ஆம் இடமான மீன ராசியில் தான் சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம். இப்படிப்பட்ட குணம் கொண்ட சனி அவர் கெட்ட ஆற்றலை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அவர் 10ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ இந்த 3, 7, 11க்கு நல்லதில்லை. ஆனால் 10ஆம் வீடுங்கிறது என்ன? வருமானம், வேலை செய்கிறது, தொழில், அந்தஸ்து, ஒரு நமக்கு ஒரு பதவி, புகழ், இதையெல்லாம் கொடுக்குறவராக இருக்கிறார். அந்த ஸ்தானத்தில் இருக்கிறார். 2ஆம் இடமும் நமக்கு பணம் சம்பாதிக்கிற ஸ்தானம்தான். அப்போ இந்த 2 நல்ல ஸ்தானம், பொருளாதாரம் சார்ந்த நல்ல ஸ்தானத்தில் செவ்வாய் கிரகமும் சனி கிரகமும் ஒருத்தரை ஒருத்தர் ஒரு சுப பார்வை பார்த்துக்கிறது, அம்சத்தில் 2 பேரும் சேர்றதுங்கிறது நமக்கு 2 பேரும் தனிப்பட்ட விதத்தில் நல்லது தான் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இந்த 2 பேருடைய சேர்க்கையில் என்ன இருக்குன்னா முரண்பாடு இருக்குது. காரணம் என்ன? ஒருத்தர்
பணம் சார்ந்து சிந்திப்பவர், ஒருத்தர் வந்து உறவு சார்ந்து சிந்திப்பவர். இப்போ ஒரு பிஹேவியரை வந்து டிசைட் பண்ணுறதுக்கு கஸ்டமர்கள் எதிர்பார்ப்பாங்க. என்னதான் வியாபாரம் நடந்தாலும் சிடுசிடுன்னு விழுந்தாலோ ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு கரெக்டான உண்மையை சொல்லாமல், கரெக்டான வியாபார திறமைகளை பற்றி பேசாமல், வித்தியாசமாக நாமளே மாற்றிக்கிட்டு போய் பேசுகிறதோ அல்லது மாற்றி பேசுகிறதோ குழப்புறதோ பண்ணினோம்னா நமக்கு அங்கே பிஸ்னஸ் நடக்காது. அப்போ அந்த மாதிரி வேலையை செய்கிற சனியும் எதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு அப்படின்னு நாம் 2 வெட்டு 1 துண்டு 2ன்னு உடச்சி பேசுவேன்னு பேசுகிற செவ்வாயும், இந்த 2 பேரும் அந்த தொழில் வேலையில் இறங்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு முரண்பாட்டை உருவாக்குறாங்க. அந்த முரண்பாடு என்ன பண்ணும்? உறவை கெடுத்துரும். கஸ்டமர்கிட்டையும் நம்மக்கிட்டையும் உறவு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறது உறவை வந்து கெடுத்துரும். இதுதான் அப்படின்னா குடும்பத்தில் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப ரீதியாக நம்ம பேசுகிற பேச்சு மற்றவங்கள புண்படுத்தும். 2ஆம் வீடு அப்படின்னாலே 7ஆம் வீடான கணவனோ அல்லது மனைவிக்கோ அது 8ஆம் வீடாயிரும். பேசினாலே அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. இன்னமும் நம்ம யதார்த்தமாக பேசினா கூட அவங்க சண்டைக்கு வர்ற மாதிரி எடுத்துக்குவாங்க. அப்போ நார்மலாகவே செவ்வாய் வந்து சவுண்டை குறிக்கும். அதிகமான வால்யூமான பேச்சு, அதிகார பேச்சு, அதில் கொஞ்சம் முரட்டு சுபாவம், அதில் கொஞ்சம் முன்கோபம், அதெல்லாம் வந்து சேரும் பொழுது அது வந்து இந்த சனியினுடைய கனெக்டிவிஷன் சேரும்போது இந்த 10ஆம் இடம் என்பது நம்மளுடைய கணவனோ அல்லது மனைவியோ குறிப்பிடக்கூடிய ஸ்தானமான 7ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீடாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்? கணவன் மனைவி உறவில் வந்து ஸ்ட்ரெஸ் உருவாகும், தேவையில்லாமல் சண்டைகள் உருவாகும். இப்போ குடும்ப உறவுகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம லக்னத்திற்கு சகோதர ஸ்தானம் வச்சுக்கோங்க, பின் சகோதர ஸ்தானம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து கடகராசி. அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் இருக்கிறது 12ல், சனி இருக்கிறது 8ல். அப்போ என்னென்னா நம்ம நல்லதுக்கே பேசினாலும் கூட பிறந்தவங்க அதை வந்து ப்ராப்ளமேட்டிக்காக ஃபீல் பண்ணி அதனால் தேவையில்லாத பிரச்சனை வரும். அதே மாதிரி தான் ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தகவல் தொடர்பு பண்ணலாம், ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலான்னு நாள் குறிச்சிருப்போம். ஆனால் அந்த சொன்ன தேதிக்கு ஒத்து வராது, தடைகள் ஏற்படும். காரணம் என்ன? இந்த 2 பேர், செவ்வாயும் சனியும். ஒருத்தரை சந்திக்கலான்னு நம்ம உறுதிமொழி கொடுப்போம், அதுவும் நடக்காது. ஒரு இடத்த விற்கலான்னு பிளான் பண்ணியிருப்போம், அது ஓரளவுக்கு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சே அப்படின்னு நினச்சிட்ருப்போம். திடீர்னு பார்த்தா அது ஹெல்டப் ஆயிரும், தாமதமாயிரும். அப்போ எத்தனை பிரச்சனை வருது பாருங்கள். அதனால் பார்க்கும்போது செவ்வாயும் சனியும் ஒரு ராசிக்கு ஒரு ராசி சுபத்துவ விளைவை கொடுக்கறதா இருந்தாலும் நம்ம லக்னத்திற்கு ரிஷபத்திற்கு அது வந்து பல வகையில் 2 எதிர்மறை கிரகங்களினுடைய சேர்க்கையை குறிப்பிடுறதுனால பல வகையில் ரிஸ்க்கை வச்சுருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நடக்குமா அப்படின்னா நமக்கு திசாபுத்தி தான் பார்க்கணும். இப்போ நமக்கு நடக்கிற திசாபுத்தி அந்தர சூட்சுமம் அப்படின்ற 4-5 கேட்டகரி இருக்குது. ஒரு திசையிலையோ புத்தியிலையோ அந்தரத்துலேயோ சூட்சுமத்திலையோ இந்த 4 விதத்தில் இந்த சனி செவ்வாய் நம்மளுக்கு நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.